இல்லை, கோவாவில் நடைபெற்ற அந்த அயன்மேன் போட்டியில் தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் கலந்துட்டு 2 பேரும் ஜெயிச்சதுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நான் முதல்லேருந்து சொல்லிட்டு வரேன், அண்ணாமலை மீது மோடிக்கு மிகுந்த அன்பு, புள்ள மாதிரி நினைக்கிறார். அண்ணாமலையும் மோடி மேலே கடவுள் மாதிரி நினைக்கிறார். அமித்ஷா அது ரெண்டாவது வரேன், அதுக்கு வரேன். 2 பேருக்கும் உள்ள ஒரு உறவு வந்து தந்தை மகனுக்கான உறவு மாதிரி. மோடியை கண்டு வியந்து வியந்து பேசியிருக்கார் அண்ணாமலை. அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் தான் இந்தியாவுக்கு போகணும்னு மோடி பேசியிருக்கார். அண்ணாமலை மாதிரி இளம் தலைவர்கள் தான் இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு மோடி பேசியிருக்கார். நீங்கள் கேட்கலாம், எல்லாம் ரைட் சார், இவ்வளோ மோடி பேசினார், ட்வீட் பண்ணார், இது பண்ணார், என்ன பதவி கொடுத்தீங்க அண்ணாமலைக்கு? அவரை கட்சி விட்டு அவரை தலைவரை எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலையே, மரியாதை கொடுக்கலையே, நியாயமான கேள்வி தான். அதுக்கு என்ன காரணம்னா, டெல்லியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் அமித்ஷானே வச்சுக்கோங்களேன், முட்டுக்கட்டை போடுறாங்க. அமித்ஷா முட்டுக்கட்டை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மோடிக்கு அண்ணாமலை த்ரெட் இல்லை. மோடி எங்கேயோ போயிட்டார், உலக தலைவர் ஆகிட்டார், சர்வதேச தலைவர் ஆகிட்டார். பாஜகவில் மற்றவங்களாம் அதே மாதிரி நினைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ணாமலையை மோடி டெல்லி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட பொழுது அதுக்கு தடுத்ததே பல வட இந்திய தலைவர்கள் தான். அவர் தமிழ்நாட்டிலே இருக்கட்டுமே. ஏன்னா அண்ணாமலையோட அந்த டேலண்ட், அந்த சாதுரியம், டெல்லியில் வந்து உட்கார்ந்தாருன்னா அப்படியே வளைப்பார். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியை எப்பவுமே அரசியல் இல்லைங்க, திறமைசாலிகளுக்கு இடம் கிடையாது. நீங்கள் திறமையாக செயல்பட்டீங்கன்னா அரசியலில் உங்களுக்கு எதிரிகள் தான் அதிகம். டம்மியாக கை நாட்டு வச்சுட்டு ஒரு ஆமாம் ஜாமீன் போட்டு ஐயாப்பா எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிற ஆளுங்கள் தான் அரசியலில் முன்னுக்கு வர முடியும். ஆனால் இப்போ காலம் மாறிட்டு வருது. அண்ணாமலை, சசிகாந்த் செந்தில், இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சகாயம் வந்தார், தோற்று போயிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் இது என்னன்னா, அண்ணாமலையின் பங்கு தமிழ்நாட்டில் அவர் வளர்த்த விதம் இன்னும் பாராட்டப்படுகிறது. மற்ற ஸ்டேட்டில் அதை ஃபாலோ பண்ணும். வெஸ்ட் பெங்கால், கேரளா, எங்கெங்கே பாஜக வீக்காக இருக்கோ, மகாராஷ்டிராலாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய மாநிலம். வெஸ்ட் பெங்கால், கேரளாலாம் பாஜக வீக்காக இருக்கு. அங்கே அண்ணாமலை மாதிரி ஒருத்தரை போடணும்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை விரட்டி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. முதல் கேள்வி. ரெண்டாவது, எத்தனை நாளைக்கு அண்ணாமலை இந்த மாதிரி வச்சுக்க போகிறீங்க? போஸ்டே இல்லாமல், பதவி இல்லாமல். அரசியல்னு வந்துட்டா விசிட்டிங் கார்டு தேவை, போஸ்ட்டு தேவை, பதவி தேவை. நீங்கள் ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்க. பதவி வச்சு சம்பாதிக்கிற நிலைமையில் அண்ணாமலை இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஊருக்கே தெரியும். ஆனாலும் அண்ணாமலைக்கு பொறுப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்முருகன் தலைவரானவுடனே மந்திரி ஆகினீங்க, தமிழிசை தலைவர்லேருந்து விலகினோடனே கவர்னர் ஆகினீங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டே போகலாம். எல்ஜி வந்து அவர் கவர்னர் ஆகினீங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு என்ன மரியாதை செய்யப்பட்டதுன்னு தான் கேள்வி. அதுக்கு டெல்லி சொல்லலாம், நாங்கள் டெல்லியில் போஸ்ட் தரோன்னாங்க, அவர் எம்பி வேணான்ட்டார், தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னாரு, அதனால் விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு சால் ஜாப் சொல்லிச்சு. அது உண்மை கிடையாதுண்ணா. உண்மை கிடையாது. நீங்கள் அண்ணாமலை கூப்பிட்டு உட்கார வச்சு, அண்ணாமலை 1 வருஷம் நீங்கள் வந்து மத்திய உள்துறை இணை அமைச்சராக இருந்து இந்தியாவுக்கு செயல்படுங்க, மோடி விரும்புகிறான்னு சொன்னார் வச்சுங்க, அண்ணாமலை வேணான்னு சொல்ல போகிறாரு. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக அதிமுக கூட்டணி இருக்கும் வரை தொடர விருப்பம் இல்லைன்னு சொன்னது வாஸ்தவம். அது எல்லாருக்கும் தெரியும், புதுசாக ஒன்றும் பேசலை. நம்ம கூட்டணி இருக்கும்போது நான் தலைவராக வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதால் சரி நீங்கள் வேண்டாம் நயினார் நாகேந்திரன் போட்டாங்க. நயினார் ஏடிஎம்கேல இருந்தவர் ஏடிஎம்கேவோட ஒன்றா இருப்பார், மண்ணா இருப்பார்னு போட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம், ஒரு அரசியலில் முன்னாள் தலைவருங்கிறது எக்ஸ்எம்எல்ஏக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை தான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையுமே பிஜேபியில் பதவி கொடுக்காம இருக்கீங்களா? அப்போ வந்து பிஜேபியோட மத்திய பிஜேபியின் கையாளாகத்தனம் தானே இருக்குது. அப்போ பதவி கொடுக்க தயாராக இருந்தாலும் தடுக்கிறதுக்கு வடமாநில தலைவர் தடுக்கிறாங்க, அவர் எம்பி ஆக தடுக்கிறாங்க.
அவர் மத்திய அமைச்சரவை போகிறத தடுக்கிறாங்க. மோடி வந்து தமிழ்நாட்டு பாஜகவை மட்டுமே கவனிக்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லைங்க. அவர் சர்வதேச தலைவர், வேர்ல்ட் லீடர். ஆனால் இங்கே என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி அரசியல்லேருந்து விலகி பிரதமராக தேசிய அரசியலில் ஈடுபட தொடங்கிட்டார். அங்கேருந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போகாமல் இல்லை. பீகார் போகிறார், நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் வருவார், தமிழ்நாடு அதெல்லாம் வருவார், பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறார். இந்த டே டு டே நாட்கள் கட்சியோட செயல்பாடுகளை அவர் வந்து பெருசாக கண்டுக்கிறதெல்லாம் அமித்ஷாட்ட கொடுத்துட்டார். அமித்ஷாக்கு என்ன வசதியாக போச்சுன்னா, நட்டா மாதிரி ஒரு பொம்மை தலைவர் இருக்கிறதுனால அமித்ஷா உள்துறை அமைச்சராகவும் இருக்கார், கட்சி தலைவராகவும் இருக்கார். 4 வருஷமாக கட்சி தலைவர் அமித்ஷா தான். பொம்மை டம்மியாக நட்டாவை போட்டு, நட்டாக்கு எதுவும் தெரியாது, பாவம் ரொம்ப அப்பாவி. அவர் வந்து ஒரு வெள்ளந்தியான மனிதர்னு கூட சொல்லலாம். இதுவுமே அவருக்கு அரசியல்லாம் புரியாது. அவர் ஈஸியாக ஜனங்க ஏமாற்றிடலாம். அவரை ஏமாற்றி தான் நிறைய பல பொறுப்பு வாங்கினாங்க தமிழ்நாட்டிலேருந்து, அது வேறு விஷயம். ஆகவே நட்டாவை டம்மியாக போட்டு எல்லா முடிவுகளும் அமித்ஷா எடுக்கிறார். இது மோடிக்கு தெரியுமான்னு தெரியும். ஆனால் மோடி அமித்ஷாவும் வேறு ஈக்குவேஷனில் போகிறதுனால சில விஷயம்லாம் அவர் வந்து கண்டுக்கிறது இல்லை. மோடி அமித்ஷாட்ட விட்டார். ஆனால் 2-3 நாள் சொன்னாராம், அண்ணாமலைக்கு எதாவது பண்ணுங்க. ஓ கண்டிப்பாக பண்ணுறோம். சந்தோஷியும் பேசியிருக்கார். அவரும் ஒரு ஸ்டேஜ் மேலே ஃபெடப் ஆயிட்டார். இப்போ அண்ணாமலை தனி கட்சி துவக்குவாரா மாட்டாராங்க $1 மில்லியன் கேள்வி. அப்படியே துவக்கினாலும் அந்த கட்சியோட கொள்கை என்னவா இருக்கும்? ப்ரோ மோடியாக தான் இருக்கும். மோடியை எதிர்த்து, பாஜக எதிர்த்து அண்ணாமலை அரசியல் பண்ணுவார்னு நீ கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அவர் ஆரம்பிப்பாரான்னு தெரியாது. நம்ம அதுக்குள்ளே அவசரப்பட்டு நாளைக்கு ஆரம்பிப்பார், 1ஆம் தேதி ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறான்னு கேள்வி வந்தது. அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறாரு, மோடி பாஜக பண்ண போகிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலைகிட்ட எந்த சிக்னலும் வரல. ஆனால் அவருடைய மன வருத்தம் புரியுதான்னா புரியுது. அவர் பேசுகிற பேச்சிலிருந்து, அவருடைய செய்கைகளிலிருந்து, துப்பாக்கியை தலையில் வச்சு ஒரு கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாதுன்னு ஒரு போலீஸ் அதிகாரியான அரசியல்வாதி கூறினாருன்னா அவர் எவ்வளோ மனசு வருத்தத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓப்பனாக அண்ணாமலை பேச மாட்டார். ஏன்னா அரசியல் இங்கேதான் தெரியும். பாஜகவை திட்டுறதோ, மோடியை திட்டுறதோ, அமித்ஷா திட்டுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டார். அது அண்ணாமலையோட குணமே கிடையாது. அரசியலுக்கு விரும்பி வந்தார். அதான் சொன்னார், நான் அரசியல் வரத்துக்காரமே மோடி தான்யா, நான் எப்படி மோடியை எதிர்ப்பேன்? மோடியை எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணேன்? மோடி நம்பி தான் நான் அரசியலுக்கே வந்தேன், அவரை பார்த்தா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ பீகார் தேர்தல் முடிந்த பிறகு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டான், நீங்கள் மரியாதையாக புதிய தலைவரை போட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸை விட்டுடுச்சு. ஆர்எஸ்எஸ் போட போகிறீங்களா இல்லையா, எத்தனை நாளைக்கு டம்மி தலைவர் வச்சுருப்பீங்க, முதல்ல போடுங்க. கமிட்டியை போடாமல் இருக்கீங்க. கமிட்டியை பழைய கமிட்டிலாம் உட்காந்துக்குது. ஒரு தேசிய கட்சி அழகான மோகன் பகவத் டோஸ் விட்டுருக்கார் அமித்ஷாவை. அந்த கோவம் தான் அமித்ஷாவுக்கும் மோகன் பகவத்துக்கும் உரசல்னு படிக்கிறேன், அந்த கோவம் தான். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அமித்ஷா தான் ஃபுல்லும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆக்குபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்திய பாஜக, அகில இந்திய பாஜக ரன் பண்ணுறது அமித்ஷா தான். அது வெளிப்படையாக தெரியட்டாலும் தெரியுது, ஓப்பனாக தெரியுது. எல்லோருக்குமான கட்சின்னு பாரதிய ஜனதா இருக்கு, ஒரு குடும்ப கட்சி கிடையாது. அப்படி போய் இருந்துகிட்ட இடத்துல அமித்ஷா இது போன்ற செயலை செய்யறது வந்து, அமித்ஷாவும் ஒரு பையனும் தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதனால அண்ணாமலைக்கும் பதவியும் கொடுக்க, அண்ணாமலைக்கு வந்து கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம், என்ன அவசரம்? கொடுக்க கூடாதுன்னு நோக்கம் இல்லை, கொடுக்கலாம், என்ன அவசரம், முள்ள கொடுத்தா போச்சு அப்படிங்கிறது. ஆனா கட்சியின் முக்கிய சீனியர்கள் டெல்லியில மனசு வெந்து இருக்காங்க. ஜெய்ஷா அமித்ஷா கூட்டணி, தந்தை மகன் கூட்டணி. ஜெய்ஷா கட்சிக்குள்ள வந்துதான் காரியம் சாதிக்கணும்னு கிடையாது. கட்சிக்குள்ள வந்தாதான் அப்பா மகன் வாரிசு அரசியல் எல்லாம் பேசலாம். தமிழ்நாட்டில் எப்படி ஆளுங்கட்சியில உறவினர்கள் வெளியிலிருந்து செயல்படுறாங்களோ அந்த மாதிரி ஜெய்ஷா வெளியிலிருந்து செயல்படுறாரு. எல்லா டீலையும் அவர் தான் முடிக்கிறார். இந்தியா முழுக்க டீல் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டு முக்கியமானவங்களோட பார்ட்னராக இருக்கார். இதெல்லாம் மோடிக்கு மனசு வருத்தமா இருக்கு. அண்ணாமலைக்கு எல்லாம் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் போத்து உடைக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஏன்னா கட்சியை காட்டி கொடுக்கூடாதுன்னு பார்க்குறாரு. ஒன்னே ஒன்று, கேசவ விநாயகத்தை பற்றி எவ்வளோ புகார் அண்ணாமலையிடம் கூறப்பட்டது. அண்ணாமலை டெல்லிக்கு போய் சொல்றாரு, எங்க உங்கள் அமைப்பு செயலாளருங்க 10 வருஷமா ஆச்சு,
இன்னும் மாற்ற மாட்டேன்றீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வருது, இவ்வளோ குற்றச்சாட்டுலாம் வருது, ஆதாரத்தோட கொடுத்துருக்காரு. டெல்லி அந்த நடவடிக்கை எடுக்கல. கேசவி நாயகம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட தொடங்கினார். ஏன்னா இவர் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டார். அண்ணாமலை சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். கண்ணாடி ரூம் வச்சார். நான் ரூம்குள்ளே யார் உட்காந்துருக்கேன் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கண்ணாடி ரூம் வச்சார். அந்த மாதிரி தலைவர்லாம் அபூர்வங்க. தமிழ்நாடு பாஜக பார்த்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவரும் இவ்வளோ ஃப்ராங்காக அண்ணாமலை மாதிரி இருந்ததில்லை. நான் நயனாரை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நயனார் நல்லா பண்ணுறாரு. அண்ணாமலை ஒரு புலிப்பாய்ச்சலில் கொண்டு போனார் கட்சியை. ஒரு எங்கேயோ நோட்டாலேருந்து ஒரு 16-17% கொண்டு போனார்னா கொஞ்சம் விட்டு தான் 20% கொண்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, பிரதமர் பாராட்டினது ரொம்ப நல்ல செய்தி. அண்ணாமலைக்கு இன்னும் டெல்லியில் பிரதமர் மரியாதை வச்சிருக்கான்னு காட்டுது. இதோ பெரிய ஒரே ஜெயிச்சு போட்டோன்னு என்ன அவசியம்? போடாமல் இருந்திருக்கலாம். பிரதமருக்கு தான் வேலையா அண்ணாமலை ஜெயிச்சு ரன்னிங் ரேஸ் ஜெயிச்சா போட இல்லை. அண்ணாமலை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அண்ணாமலை, எங்கே போகிறார், என்ன செய்கிறார், ஃபாலோ பண்ணுறாரு. பிரதமரோட ரேடாரில் இருக்கார் அண்ணாமலை. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பிஜேபியை விட்டு அவர் ஓடி வந்து வெளியில் நாளை கதையில் கட்சி ஆரம்பித்து உடனே பண்ணுவாருங்கிறது அது வந்து யூகமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மனசு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே மகிழ்ச்சியாக அண்ணாமலை பிஜேபி மேலே இருக்காருன்னா அதுவும் தப்பு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இஸ் பையிங் டைம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். கெய்னிங் டைம். சரி என்ன நடக்குது பார்க்கலாம், கொஞ்சம் டைம் விட்டு பார்ப்போம், ஜனவரி வரைக்கும் பார்ப்போம், டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம், இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சான், தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஏன் நீ யூஸ் பண்ணல, நல்லா பண்ணிட்டு வந்தார, ஏன் யூஸ் பண்ணல? ஆர்எஸ்எஸ்க்கு அதிமுகவில் வந்தவங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து பிடிக்கல. நயனா நாகேந்திரன் கொடுத்தது மத்திய ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரணும், அந்த வழியிலே வந்தவங்க. ஆமாம், திராவிட கட்சியிலேருந்து வந்தவங்களாம் உள்ள சேர்த்துக்கு. இன்ஃபேக்ட் சொன்னால திராவிட கட்சியை யாரையும் சேர்க்காதீங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிடுச்சு. கேசவநாயகம் கேட்கல, ஏன்னா அது அவர் பெரிய தலைவர் ஆகிட்டார். ஆர்எஸ்எஸ்ஸே மதிக்காத ஆகிட்டார் கேசவநாயகம், அது வேறு விஷயம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா, மோடிக்கு எப்போ பதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விரைவில் பாஜக ஒரு பெரிய தேசிய தலைவர், சிவராஜ் சிங் சௌஹானோ, வசுந்தரா சிந்தேவோ, ஸ்மிருதி இரானி, யாரோ ஒரு தலைவர், ரவிசங்கர் பிரசாதோ தலைவராக போட்டு அவரு ஒரு கமிட்டி போட்டார்னா அப்போ தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி அண்ணாமலை கொடுக்கப்பட்டு தென்னிந்தியாவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படி. அதுதான் மோடி வாண்டட் தட் போஸ்ட். மோடி சொன்னதெல்லாம் அவரை கட்சி பொதுச் செயலாளராக போடுங்க, இந்தியா முழுக்க போய் கட்சியை வழங்கட்டும், தமிழ்நாடு கேரளாக்கெல்லாம் இன்சார்ஜாக போடுங்க, சவுத் இந்தியாவுக்கு இன்சார்ஜாக போடுங்க அப்படின்னு. தலைவரே போடலையே, போடாமல் அப்புறம் எங்கே நீங்கள் பொதுச் செயலாளர் போடுறது, துணைத் தலைவர் போடுறது, எங்கே போடுறது? ஒன்றும் போடணும், எல்லாம் பழைய டம்பியாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே. அப்போ ஏதோ ஒரு பிளான் தானே தெரிய வருது. போடலை, தலைவர் பதவி போடலை, அண்ணாமலை பொறுப்பு கொடுக்கல அப்படின்னா இவங்க வேற ஏதோ செயல் திட்டத்தை நோக்கி. இல்லை, டெல்லி வந்து சுணக்கமாக இருக்கு. ஒரு தேசிய கட்சி தலைவரை போடுற அளவு கூடவா உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை? அப்படி கூட ஆள் கிடைக்காம போயிட்டாங்க. என்ன கட்சி ஆளே கிடையாதா, டம்மி தலைவர் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இல்லை, இப்போ எல்லா இளந்தலைவரெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோடிக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. அதே நேரத்தில் அமித்ஷா அவரால் எதிர்க்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்னோட மண்ணாக இருந்துட்டாங்க. அமித்ஷா பண்ணுறது தப்புன்னு மோடிக்கு தெரியுது, எதிர்க்க முடியல. மோடியோட பாஜக கண்ட்ரோல் இப்போ யாருக்கு, லகான் யார்கிட்ட இருக்குதுன்னு அமித்ஷாட்ட தான் இருக்குது. அது டம்மியாக உட்கார சார் நட்டாவை. அமித்ஷா சொல்கிறது தான் சட்டம், அமித்ஷா சொல்கிறது தான் வேத வாக்கு. அமித்ஷா தான் கேண்டிடேட் முடிவு பண்ணார் பீகாரில். எல்லாம் இன்சார்ஜ் அவர் தான். நான் ஜெயிச்ச பண்ண சொல்றாரு, நான் தான் ஜெயிக்க வச்சேன் பார் பீகாரில் பாஜக ஜெயிச்ச உடனே. ஸோ பாஜகவின் அசுர வளர்ச்சி அடைந்தது யாருன்னா அமித்ஷா தான், அவர் மகன். அவர் அது தனி சாப்டர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நடுவே ஒரு நியாயமான உண்மையான ஒரு கட்சிக்கு பயன்படும் தலைவர், கட்சியை வளர்ப்பது, மோடியோட புகழை பரப்பது. ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி மோடி எதிர்ப்புங்கிறது 100% இருந்தது. கருப்பு கொடி போராட்டம், கருப்பு பல் போராட்டம், மோடி ஒழிய, கெட் அவுட் மோடி, கெட் லாஸ் மோடி. அதை அப்படியே மாற்றி ஒரு 60% தமிழ்நாட்டு மக்கள் மோடி விரும்புகிற அளவுக்கு பண்ணுறதுக்கு காரணம் அண்ணாமலை. மோடி எதிர்ப்பு இல்லாமல் இல்லை, இருக்கு, குறைஞ்சிருக்கு. எல்லாம் ஒத்துக்கிறாங்க, அரசியல் பார்வையாளரே ஒத்துக்கிறாங்க. முன்ன மாதிரி மோடி மேலே அந்த கோவம் இல்லைப்பா, ஏதாவது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர இதுக்கு யார் காரணம்?
அண்ணாமலை முழு அண்ணாமலை தான் காரணம். அப்படிப்பட்ட அண்ணாமலை மோடி கைவிடுவாரா அப்படிங்கிறது கேள்வி. கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி டிசம்பருக்குள்ள இந்த கட்சி தலைவரை போட்டாங்க வச்சுங்க, பாதி பிரச்சனை பிஜேபியில் சால்வ் ஆகும். தேசிய பிஜேபியில் நான் தமிழ்நாடு மட்டும் பேசல, தேசிய பிஜேபியிலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு ஒரே வழி தேசிய தலைவராக போட்டு அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து நீ எல்லாம் நியமி கடன்னு போடுன்னா அப்போ திறமையானவங்கள தூக்கி ஆல் இண்டியா லெவலில் போட்டு பொதுச் செயலாளர், துணை செயலாளர், செக்ரட்டரி, துணைத் தலைவர் அதெல்லாம் போட முடியும். இப்போ யாருக்குமே பொறுப்பே இல்லையே. இப்போ டெல்லியில் இருக்க தலைவர் தான் சொல்கிறாங்க என்கிட்ட, சார் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே போஸ்டே வரல சார், எம்பி பதவி கூட கொடுக்குறேன், நான் கொடுக்கல, எங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுக்கல, கட்சிக்கு பதவியும் கொடுக்கல. அந்த மனக்குழப்பம் டெல்லி பாஜகவில் அதிகமாக இருக்கு. பாஜக என்ன நினைக்குதுன்னா அதிமுக கூட்டணி வந்தால் அடுத்தது தேர்தலில் ஜெயிச்சிடலாம் கணக்கு பண்ணுது. 20 + 15 35 ஒரு 5 40. அது நியாயம் இல்லை, உண்மை இல்லைங்கிறத எடப்பாடியே உணர்ந்துட்டார். பிஜேபியை விட்டுருங்க, பிஜேபி ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், எடப்பாடி என்டிஏ தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு கனவை மறந்துட்டு இருக்குது. பிஜேபியில் யாரும் வேலை செய்யவே இல்லை. இதனி கட்சி தேர்தல் சட்டசபை தேர்தல் வரப்போறதானே பிஜேபியில் பாதி பேருக்கு தெரியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எந்த விதம் நயினார் இதை போயிட்டு வந்தார், பாவம், அவர் தப்பு குறை சொல்லக்கூடாது, இதை போயிட்டு வந்தார். பட் 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் ஒன்றும் டெவலப்மெண்ட்டாக ஒன்றும் மோடியோட புகழை கொண்டு போகிறதோ, மோடியோட ஸ்கீம் கொண்டு போகிறதோ. மோடி சொன்னானா தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சேவா மையம் மாதிரி போட்டு அந்த யோஜனா, அந்த 60 வயசுக்கு மேலே இலவச பென்ஷனு, 70 வயசுக்கு மேலே இலவச இன்சூரன்ஸ் கார்டு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு, இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கயா ஜனங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஜனங்களுக்கு இலவசம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. மத்திய அரசாங்கம் திட்டங்களை கொடுங்க. மத்திய அரசாங்கம் தான் அரிசி கொடுக்குதுன்னு சொல்லுங்க, கோதுமை ஃப்ரீயாக கொடுக்குதுன்னு சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. எந்த பிஜேபி தலைவர் இதை பற்றி பேசுகிறாங்க? யாரும் பேசுறது இல்லை. அவங்க காசு அடிக்க பார்க்குறாங்க, பில்டிங் வாங்க பார்க்குறாங்க, வீடு வாங்க பார்க்குறாங்க, சொத்து சேர்க்க பார்க்குறாங்க, ஜாலியாக குஷியாக 2 விதமாக பிரிக்கலாம். பாஜக தலைவர்கள் பணம் சேர்க்கறது ஒரு வழி, இன்னும் சில முக்கியமான தலைவர்கள்லாம் குஷியில் இறங்கிட்டாங்க. பதவி வந்தால் குஷி வந்துடுச்சு, குஷியில் இறங்கிட்டாங்க. அதுக்காக சர்டிஃபிகேட் ஆளுகள் எல்லாம் வச்சுட்டாங்க. நடிகைகள், எக்ஸ்ட்ரா ஆக்ட்ரஸு அதெல்லாம் தனியாக அந்த ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோடிக்கு தலைவலியாக இருக்குது. மோடிக்கு இதெல்லாம் ரிப்போர்ட், ஐபி ரிப்போர்ட்லாம் போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, அந்த மோடி பேரை சொல்லி பணம் சம்பாதிக்கிறது. இது 2 கேட்டகரியில் போன உடனே கட்சி சீனமாக போச்சு. உண்மையான தொண்டரெல்லாம் வருத்தப்படுறோம். என்ன சார் பாஜகவில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சார், நாங்கள் மோடியை நம்பி வந்தோம் சார், மோடி உயிராக கடவுளாக நினச்சி வந்தோம் சார், தலைவர்லாம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது சார். கட்சி அண்ணாமலை இருந்தபோது இதெல்லாம் இல்லைல்ல. அண்ணாமலை ஓரளவு கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அண்ணாமலை இருந்து போது தப்பே நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன், மறைமுக தப்பு நடந்தது. ஆனால் அண்ணாமலைட்டு ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி அப்படி ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தார். அண்ணாமலை இருந்த போது இருந்த கேச விநாயகம் வேற, நைனா நாகேந்திரன் இருக்கிற கேச விநாயகம் வேற. இப்போ நைனாட்ட போய் சொன்னாங்களாம், எங்க யாருக்குமே பதவி கொடுக்கலையே, எல்லாம் கேச விநாயகத்தை போய் கிடங்க, எல்லாம் போய் கேச விநாயகம் போய் இந்தாங்க பதவியே கொடு, எல்லாம் டெல்லியை போய் கிடங்க. போட்டதே கேச விநாயகம் தான். இதில் பல கிரிமினல்கள் மாவட்ட தலைவர் ஆகிட்டாங்க. யாரோ ரெக்கம் பண்ணி ஒரு ஓல்டு சேர்க்கையோட ஆர்வலர் அவரும் மாவட்ட தலைவர் ஆகிட்டார். இன்னொரு நேத்தி 2 வருஷமாக கட்சியில் வந்தவங்க மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் ஆகிட்டாங்க. இது எல்லாமே குளறுபடி. ஒரு பாஜக தொண்டன் மனசு சந்தோஷப்படுறான்னா இல்லை, பார்க்குறான் இன்னும் யாருக்கெல்லாம் பதவி கொடுக்குறாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாம் பதவி கொடுக்குறாங்க, பேச தெரியாதவங்க, கட்சியிலே இல்லாதவங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, தொழிலதிபர்கள், அவள் பணம் கொடுத்து கட்சி போஸ்ட்டை வாங்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி. டெல்லிக்கு என்னதான் புகார் கொண்டு போனால் கூட டெல்லி இதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. அண்ணாமலையும் ரகசியமாக டெல்லியில் போய் சொல்லியிருப்பார், சொல்லாமல் இருக்க மாட்டார். தமிழ்நாடு பாஜகவில் நடக்கும் அவலங்களை அண்ணாமலை கண்டிப்பாக டெல்லியில் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் கட்சி மேலே பாசம், கட்சி அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் முக்கியமான தலைவர் அண்ணாமலை ஒன்று. டெல்லி என்ன பண்ணுது? ஒன்றுமே பண்ணலையே. கேச விநாயகம் 12 வருஷமாக இருக்கார், மாற்ற வேண்டியதானே?
ஏங்க ஒரு ஆர்எஸ்எஸ்ல அமைப்பு செயலாளர் ஆகிறதுக்கு கூட ஒருத்தர் கூட துப்பு இல்லை, ஒருத்தர் கூட திறமை இல்லையா? அவ்வளோ ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் க்ஷீணமாக போச்சா? கேட்டா ஆளே வரமாட்டேன்றாங்க. சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஆர்எஸ்எஸ் தலைவர் கேட்டேன், ஏங்க எப்போங்க புதுவை போட வரமாட்டேன்றாங்க, எல்லாம் ஓடி போகிறாங்க சார் பயந்துட்டு. அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். நல்ல தலைவருக்கு எதிர்காலம் எப்படின்னா, நம்ம இடத்துல நல்ல தலைவர் உட்கார வச்சு போனோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு வர பயப்படுறாங்கன்னா, அப்போ அந்த போஸ்ட்டில் என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ரிபாசா ஓடி போகிறாங்க. யாரும் எந்த பிஜேபி தலைவரும் ஆர்எஸ்எஸ் தலைவரும் ஐயோயோ அமைப்பு செயலாளர் பதவி எனக்கு வேணாம்பா. இத்தனைக்கும் தலைவரை விட பலம் வாய்ந்த பொறுப்பு தமிழ்நாட்டிலையும் அகில இந்தியா மற்ற மாநிலங்களில் அமைப்பு செயலாளர் ராம்லால்னு ஒருத்தர் இருந்தார் டெல்லியில் அமைப்பு செயலாளராக. அத்வானி முரளி மனோகர் ஜோஷி அவர் வீட்டுக்கு போவாங்க. முன்னாள் துணை பிரதமர், அவ்வளோ பிரபலமான அமைப்பு செயலாளர் ராம்லால் டெல்லியில் இருந்தார். அப்புறம் தான் சந்தோஷி வந்தார். ஸோ அமைப்பு செயலாளர் என்பவர் கட்சியின் உயிர் நாடி மாதிரி. அதுவே க்ஷீணமாகி போய் தமிழ்நாட்டில். இது அண்ணாமலை ஓரளவுக்கு இருந்த வரைக்கும் சரி பண்ணி வச்சார். இப்போ திருப்பி பழைய குருடி கதாபாத்திரன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.